ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தையின் வேலை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பொருளாதாரத்துக்கு நாம் கற்றுக்கொள்வோம். இது கிறிஸ்டியன் லைஃப் இந்த வாரமும் சந்திப்பது யோசுவாவின் புஸ்தகம். ஆண்டவர் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சுக்க தியானத்திற்கு பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கின ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? ஒருவேளை அதிக விலை உள்ள ஒரு செல்போனாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக உபயோகிக்கிற ஒரு சோப்பாக கூட இருக்கலாம். இவ்வித பொருட்களை வாங்கும் போது அதை வாங்க வேண்டும் என்று முடிவு எடுப்பது எப்படி? நாம் சாதாரணமாக நினைப்போம், ஒரு பெரிய செல்போன் வாங்குறோமா, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேனா என்று பல கேள்விகள் எல்லாம் கேட்டு நாம் வாங்குவோம் என்று ஒருவேளை நாம் எண்ணலாம். அதாவது அறிவை சார்ந்த முடிவுகள் தான் பொருட்களை வாங்குவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணலாம். அப்படித்தானே? ஒரு சோப்பு வாங்கினா கூட இது ரொம்ப நாள் இருக்குமா, இது துணியை துவைக்கிறதுனா கரெக்டா வேலை செய்யுமா என்ற கேள்விகள் அறிவை சார்ந்த கேள்விகள். ஆனால் பொருட்களை வாங்குறவர்களை கவனித்து பார்த்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அந்த வாங்குறோம் என்ற முடிவு 80% அறிவை சார்ந்ததல்ல, உணர்ச்சியை தான் சார்ந்திருக்கிறது என்று. அப்ப எண்ணி பாருங்களேன், என்ன பொருள் வாங்கினாலும் சரி அந்த முடிவு உணர்ச்சியை சார்ந்து இருக்கிற முடிவாக இருந்தால் அப்போ அறிவுக்கு எங்க இடம்? ஒருவேளை பொருட்கள் வாங்குவதில் தான் இப்படியாக நாம் உணர்ச்சிகளை அதிகமாக சார்ந்திருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது உண்மை அல்ல. உண்மையானது என்ன தெரியுமா? வாழ்க்கையில என்ன காரியம் செய்தாலும் முடிவுகள் என்று எடுக்கும் போது அது உணர்ச்சிகளை சார்ந்துதான் இருக்கிறது. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். எந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுகள் எல்லாம் கூட அதிகமான விதத்துல உணர்ச்சிகளை சார்ந்து இருக்கிறது தான், போதனையை சார்ந்து அல்ல. இது ஒருவேளை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், வேத பக்கங்களை அலசி பார்க்கும் போது வேதத்தின் கடைசி புத்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து தயத்தீரா சபைக்கு கர்த்தர் எழுதின அந்த கடிதத்தை பார்க்கும் போது, ஆம், உணர்ச்சியில சிறந்தவர்களாக இருந்தார்கள், ஆனால் போதனையில குறைந்தவர்களாக இருந்த ஒரு கூட்டத்தை நாம் சந்திக்கிறோம். கோயிலுக்கு போறோம்ல, பாஸ்டர் சொல்றாரு, நல்ல ஜோரா கை தட்டுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கும் ஆராதனை உங்க சத்தமான அல்லேலூயாவை சார்ந்தோ அல்லது சத்தமான கை தட்டுவதை சார்ந்து இருந்தால் அதுதான் உணர்ச்சிகளை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இன்னொரு உதாரணத்தை கூட உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, இன்னைக்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய யமஹா கீபோர்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். தவறு இல்லை, செய்யுங்க, நல்லதுதான். ஆனா அந்த பேஸ் கிட்டார், அந்த ட்ரம், இந்த இசை கருவிகளை சார்ந்து தான் என்னோட வர்ஷிப்பே இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல, சில நேரங்களில் அதெல்லாம் இருக்காது. அது என்னது, இன்னைக்கு வர்ஷிப் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உணர்ச்சிகளை சார்ந்து வாழும் வாழ்க்கை தான். அவ்வித கூட்டத்தோட கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்துல கூட ஆர்வமும் அறிவும் குறித்து உங்களோடு கூட நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் போது 7 நகரங்களில் இருக்கிற 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிற ஒரு கடிதம். ஆனால் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்றால், இருக்கிறதுலேயே சின்ன நகரத்துக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு கடிதம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த போதனையை கர்த்தர் அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போட கூட சிறிய ஒரு இடம் தான். மற்ற இடங்கள் ரொம்ப சிக்னிபிகண்டா இருந்தது. எபேசு பட்டணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சிமிர்னா பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய பிசினஸ் ஹவுசஸ். ஆனா தயத்தீரால அப்படி இல்லை, வெறும் தொழிலாளிகள் இருக்கிற ஒரு இடமாக தான் காணப்பட்டது. ஆம், அந்த இடத்தை ஒருவேளை நீங்கள் பார்த்திருந்தால் தொழில் கூடங்கள் நிறைந்த ஒரு இடமாக தான் காணப்பட்டது. அந்த இடத்துல ஒரு சிம்பிள் பிலாசபியை அவர்கள் தழுவி கொண்டிருந்தார்கள். ஒர்க் ஹார்ட், பிளே ஹார்ட். கடினமாக வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, ஜாலியா லைஃப்ல இருங்க. நீங்க சொல்லுவீங்க, இதுல என்ன வித்தியாசம்? இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆகவே தான் வேத வாக்கியங்கள் எல்லா காலங்களுக்கும் பொருத்தமான ஒரு வாக்கியம். ஏன் தெரியுமா? இன்னைக்கும் அப்படிதான் சொல்லும். நல்லா கஷ்டப்படுறீங்கல்ல, நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. சில நேரங்களில் தவறான போதனைகளை கூட நாம் மாற்றிக்கொள்கிறோம். God expects you to enjoy life என்று சொல்லுவார்கள். ஆம், ஒரு விதத்துல பார்த்தால் உண்மைதான். ஆனால் அவர்கள் சொல்லுகிற விதத்துல ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இவ்வித தவறான சிந்தனைகளுக்குள் இருந்த அந்த கூட்டத்தோட கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பதை இந்த அதிகாரத்தின் இந்த பகுதியிலே நான் பார்க்கிறேன். இந்த கூட்டத்தோட கூட ஆண்டவர் பேசும்போது என்ன அழகான விதத்துல அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் பாருங்களேன். God says that these are the words of the Son of God. தேவ குமாரனின் வார்த்தைகள் என்று சொல்றாரு.
என்னோட சின்ன வயசுல என்னோட பெற்றோர் எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அநேக காரியங்கள் முடிவு செய்வதற்கு எனக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஆனா ஒரு சில காரியங்கள் கண்டிப்பா இருப்பாங்க, இப்படிதான் செய்யணும், இதுதான் கரெக்ட் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு நேரத்துல நானும் என் தாயாரும் பேசி கொண்டிருக்கோம். நான் சொல்லுவது கரெக்ட், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் சின்ன வயசுல. அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல இப்படிதான் செய்யணும். வாக்குவாதம் தீவிரமான ஒரு கட்டத்துல அம்மா சொன்னாங்க, டேய் நான் உன்னை பெத்த தாய்டா. என்னது பெத்த தாயா? இதுல என்ன புதுசு? இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச உண்மை தானே, இப்ப ஏன் அதை சொல்றீங்க என்று கேட்கணும் போல இருந்தது. ஆனா ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன், என் தாயார் உன்னை பெத்த தாய்னா என்று சொன்னா கேஸ் க்ளோஸ்ட். அதுக்கு மேல வாக்குவாதமே இல்லை, அப்பிலே இல்லை. அதுக்கு அர்த்தம் உன்னை காட்டிலும் எனக்கு உனக்கு என்ன நல்லதுன்னு தெரியும், உன்னை பெத்த தாய்டா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெய்வகுமாரன், ஐ ஆம் த சன் ஆஃப் காட். இதுக்கு மேல அப்பிலே இல்ல. அருமையான பட்டணத்தாரே, அருமையான தேவ மக்களே, ஆண்டவருடைய மகனே பேசும்போது நீங்கள் கேட்கத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய அறிமுகத்திலே இன்னொரு விசேஷமான காரியத்தையும் நான் பார்க்கிறோம். God says I am the son of God. அது மட்டுமல்ல, God says that I am the one who has eyes like a fiery flame and whose feet are like polished bronze. இந்த வெங்கலத்துல ஒரு விசேஷங்க. நான் சொன்னேன் தொழில் கூடங்கள் நிறைந்த ஒரு நகரமாக இந்த இடம் காணப்பட்டது அப்படின்னு. இந்த தயாத்தீரால அதி முக்கியமான ஒரு காரியம் இந்த வெங்கல பொருட்களை படைப்பது, உண்டாக்குவது. பிரான்ஸ் என்ற இந்த வார்த்தை, இந்த கிரேக்க பதம் வேற எங்கேயும் நம்ம பார்க்கறது இல்ல. ஏன் மொத்தம் கிரீக் லிட்ரேச்சர் நீங்க எடுத்து பார்த்தால் கூட இந்த இடத்துல உபயோகிக்கப்பட்ட வார்த்தையானது, சொல்லானது வேற எங்கேயுமே நம்ம பார்க்கல. இன்னைக்கு ஆம்பூர் அப்படின்னு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கரெக்ட், பிரியாணின்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி தயாத்தீரா என்று சொன்னால் வெங்கலம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வெங்கலத்துல பிரசித்தி பெற்ற ஒரு கூட்டம் அவர்கள். அப்படி என்றால் அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி ஆண்டவர் அவரை அறிமுகம் படுத்தி வைக்கிறார் பாருங்க. அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க எல்லாம் அந்த பிரான்ஸ் ஃபர்னஸ்க்கு போயிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அட்டே எவ்வளவா இருக்கு. புதிதாக போனவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்பா கிட்ட போகாதப்பா, பயங்கர அனலா இருக்கும். எட்டி பார்த்திருப்பாரு, தங்கத்துல முகத்தை பார்ப்பது போல அந்த ஃபர்னஸ்க்குள்ள இருந்திருக்கும். அதனால அவங்க உணர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. In his introduction, God kindles their emotion. God gets their attention. அவங்களுடைய கவனத்தை ஆண்டவர் சம்பாதித்து அவர்களோடு கூட பேச இருக்கிறாரு. என்னுடைய வேதாகமத்துல இந்த பகுதிக்கு சப்டைட்டில் என்ன தெரியுமா? To the corrupt church. மிகவும் மோசமான சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது. அப்ப நான் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நல்ல திட்டி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல கோபம் இருந்தா இரு அவனை பார்க்கட்டும், என்ன நாக்க புடுங்கி சாகர மாதிரி கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே குதிச்சு ஒரு வழி பண்ணிடுறான் அப்படின்ற ஒரு உணர்வு. ஆண்டவருக்கும் நியாயத்துல கோபம் இருந்திருக்கணும். ஆனா அந்த கூட்டத்தோடு கூட பேசும்போது அவ்வளவு குறை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறை குறித்து அவர் முதலாக பேசுவதில்லை. God so beautifully puts those things for which he praises them. அவங்களை போற்றக்கூடிய 6 காரியங்களே முதலாவது அவர் சொல்லுவதை இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். முதலாவது அவங்க கிரியைக்காக ஆண்டவர் அவங்களை பாராட்டுகிறார். இரண்டாவது அன்புக்காக பாராட்டுகிறார். மூன்றாவது ஊழியத்துக்காக. நான்காவது விசுவாசத்துக்காக. ஐந்தாவது அவங்களுடைய பொறுமைக்காக. அது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து பார்க்கும் போது குறைந்த கிரியை உடையவர்கள் அதிகமாக வேலை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் அவங்களை போற்றினார். What a beautiful way to talk to people. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ மோசமா இருந்தாலும் அவங்களிலும் நன்மை இருக்கும். எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஆம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை விட்டு விட முடியாது. இந்த உலகத்தின் கணக்கின்படி நம்ம சொல்லலாம், அது என்னப்பா இவ்வளோ நல்லவரா இருக்கிறாரு, ஒரு சில காரியம் இப்படி அப்படி விட்டுறலாமே இல்லையா? நியாயமா தான் உங்களுக்கும் தென்படுகிறது அல்லவா? ஆமா, who is perfect? Everyone has some defects. So accept people as they are என்று சொல்லக்கூடிய உலகத்துல இந்த 6 காரியங்களுக்காக ஆண்டவர் இந்த சபையாரை மெச்சிக்கொண்டாலும் சொல்றாரு, oh I love this word. My Bible says 20ஆம் வசனத்துல nevertheless, ஆகிலும், nevertheless, ஆகிலும் இந்த குறையை அவர் கண்டேன் என்று அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன குறை? சில தவறான காரியங்களை அவர்கள் பொறுத்து கொண்டிருந்தார்களாம். சில தவறான காரியங்களுக்கு அவங்க இடம் கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன்ல, தொழில் கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது.
நான் ஒரு தொழில சிறந்தவனாக இருக்கிறேன் என்று எடுத்துக்கொள்வோமே. நல்ல கார்பெண்டராக நான் இருக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் அந்த தொழில் கூட்டத்துல ஒரு பங்கு எனக்கு இல்லாமல், அதுல மெம்பர்ஷிப் இல்லாம என்னோட ட்ரேட் எனக்கு பிராக்டிஸ் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு செருப்பு தைக்கிறவனாக இருக்கலாம், தச்சு வேலை செய்கிறவனாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கலையை அவர்கள் எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கூட்டங்களில ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். இதுல என்ன தவறு? இருக்கட்டுமே. ஆனால் அதோடு கூட கதை நின்று போகவில்லை. அந்த கூட்டத்தில் அங்கத்தினராக இருக்கும் போது அந்த கூட்டத்தார் செய்வதை போல எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அந்த கூட்டத்தாரின் பழக்கங்கள் சில வேசுத்தனத்தில் இருக்கும் போது இவர்களும் அதற்கு ஒத்து போக வேண்டும். அதுக்கு ஒத்து போகாவிட்டால் அவர்களுடைய தொழிலில அவங்களுக்கு செழிப்பு இருக்காது. எண்ணி பாருங்களேன், என்ன ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God tells them to hold on. கதை ஒன்றை சொல்லுகிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில சிவில் வார் ஆரம்பித்த அந்த நேரத்துல டெனிசி என்ற பகுதி வரைக்கும் இந்த போர் செய்கிறவர்கள் வந்து விட்டார்களாம். அந்த இடத்துல ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலாம். அவர் சொன்னாரா, எப்பா என் வீட்டுல யாரும் பாம்பு போட மாட்டாங்க. ஏன்னா 2 தரத்தார்லயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் யுத்தம் செய்தவர்கள் கிரே யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களாம், இன்னொரு பக்கத்துல யுத்தம் செய்தவர்கள் ப்ளூ யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களா. இவர் சொன்னாரு, 2 பக்கத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஒரு கிரே ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு, ஒரு ப்ளூ பேண்ட் அணிந்து கொண்டு அவர் வீட்டின் ஒரு இடத்துல போய் நின்று 2 கையும் தூக்கி, எப்பா 2 சைடு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல மேல வந்தாரு பாருங்க. 2 பக்கத்திலையும் பார்த்து இவர் சுட்டு வீழ்த்தினார்கள் என்று வேடிக்கையான கதை அல்ல, நடந்த ஒரு சம்பவம். ஆம் பிரியமானவர்களே, 2 பக்கத்துக்கும் நாம் ஒத்து போவது கடினமான ஒரு காரியம். இந்த உலகத்தின் காரியங்களும் ஆண்டவருக்கிற காரியங்களும் சரி 2லயும் நான் சேர்த்துக்கிறேன், 2லயும் நான் சமமாக பங்கேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லவே முடியாது. ஹேண்ட்லி பேஜ் என்ற ஒருவரின் அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த ஹேண்ட்லி பேஜ் என்பவர் பிளேன் பறக்கிற நாட்களிலே, அந்த ஆரம்ப நாட்களிலே பிரசித்தி பெற்ற ஒருவர். ஒரு நாள் இவரோட பிளேனை எடுத்து தூரமாக 2 இடங்களுக்கு அவர் பறந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த பிளேன்ல ஏதோ கோளாறு அவர் இருப்பதாக உணர்ந்து ஒரு காட்டின் பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருடைய விமானத்தை அவர் இறக்கினாராம். இறக்கி அது ரிப்பேர் எல்லாம் செய்து விட்டு சில நிமிடங்களுக்கு பின்பதாக அந்த பிளேன் மீண்டுமாக அவர் எடுத்து அவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த சத்தத்திலும் ஒரு வித்தியாசத்தை அவர் உணர்ந்தாராம். காக்பிட்டோர அவர் காதை வைத்து பார்க்கும் போது ஏதோ கடகட கடகட என்ற ஒரு சத்தம் என்ன என்று கவனித்து பார்த்தாராம். இது எலி கடிப்பது போல சத்தம் இருக்கிறதே என்று உணர்ந்தாராம். உடனே அறிந்து கொண்டாராம், ஓஹோ நிறுத்தின இடத்துல ஒருவேளை இது ஏறி இருக்கும் என்று சொல்லி ஒரு எலி அந்த வயரெல்லாம் கடித்து கொண்டிருப்பதாக அவர் அறிந்து கொண்டாராம். எண்ணி பாருங்களேன், நடு ஆகாயத்துல அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்? இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சற்று யோசித்து பார்த்தாராம். திடீரென்று அவர் பிளேனை இன்னும் உயரமாக அவர் செலுத்தினாராம். மூச்சு திணறும் அளவுக்கு உயரமாக போக 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 அந்த சத்தம் நின்றதாம். சற்று நேரத்துக்கு பின்பதாக அவர் லேண்ட் செய்த அந்த நேரத்துல அந்த காக்பிட்டின் கீழே ஒரு செத்த எலி இருந்ததை அவர் பார்த்தாராம். இந்த அனுபவத்தை குறித்து அவர் எழுதுகிறார், like a dirty rat, Satan cannot survive close to God and you will arrive at your destination. ஆம் பிரியமானவர்களே, உயர்ந்த இடத்துல அந்த எலிக்கு மூச்சு விட முடியாம செத்து போச்சுல்ல, அப்படியாக பரத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி கோட்பாடுகளிலே போதனைகளிலே நாம் வளரும் போது, வெறும் உணர்வு மட்டுமல்ல அறிவிலும் நாம் வளரும் போது உண்மையிலேயே கர்த்தர் எந்த இடத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டாரோ அந்த இடத்துக்கு அழகான விதத்துல அவர் நம்மளை கொண்டு போவார் என்பது எந்த சத்தியமும் இல்லை. இந்த செய்தியின் 2வது பாகத்தை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி. ஆம், இந்த ஆண்டு நான் ஆவியில வளர வேண்டும், பக்திக்குரிய காரியங்களை நான் இன்னும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிப்பது போல எல்லாவற்றிலும் முற்றிலும் தேர்ந்தவளாக நான் இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே. ஆம், அதற்கு நீரே எனக்கு நல்ல போதகராக இருந்து வேதத்தில் இருக்க சத்தியங்களை கற்றுக்கொண்டு, ஆம், இந்த ஆர்வத்தோடு கூட வேத அறிவும் நீர் எனக்கு கொடுத்து உமக்கு ஏற்ற விதத்துல உமக்கு உகந்த பாத்திரமாக வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக என்று வேண்டி ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்துல கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கொண்டிருந்து நாங்கள் பேசும் வார்த்தைகள், நாங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம், நாங்கள் சிந்திக்கும் சிந்தனைகள் கூட உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். இந்த நாளை முடிக்கும் போது கர்த்தர் என்னோடு கொண்டிருந்தார் என்று மகிழ்ச்சியோடு கூட முடிக்க நீர் கிருபை தருவீராக என்று வேண்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.